Hello students. So இன்னைக்கு exercise 1.1 ஓட continuation பார்க்குறோம். So 1.1 ஓட fourth problem. So fourth problemல என்ன கொடுத்திருக்காங்கன்னா Aல வந்து Aன்றது ஒரு செட்ல எலிமெண்ட்ஸ் 5 6 இருக்கு. Bன்ற செட்ல 4 5 6 இருக்கு. Cன்றதுல 5 6 7. So இந்த மூணு செட் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா A cross B is equal to B cross B intersection C cross C. அப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் A cross A கண்டுபிடிக்கணும், அப்புறம் B cross B, C cross C. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் A cross A என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது வந்து ரைட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? A cross A. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? A என்னது 5,6. இது கூட cross 5,6. எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்றது லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். ஸோ 5,5 5,6 அடுத்து 6 6,5 6,6. ஸோ இது வந்து A cross A. அதே மாதிரி பார்த்து B cross B கண்டுபிடிக்க போறோம். ஸோ B cross B. ஸோ B என்ன இருக்கு? 4 5 6 cross 4 5 6. ஸோ இதில் எலிமெண்ட்ஸ் என்ன வரும்? 4 cross 4,4 4,5 4,6. ஸோ 4 வச்சு 3 எலிமெண்ட் எடுத்துட்டோம். அடுத்தது 5ஓட 5,4 5,5 5,6 அப்புறமா 6,4 6,5 6,6. ஸோ 5,4 5,5 5,6 அதுக்கப்புறமா 6,1 சாரி 6,4 6,5 6,6. அடுத்தது C cross C கண்டுபிடிக்கணும். Cல 5 6 7 இருக்கு. ஸோ C cross Cல நான் டைரக்டா எலிமெண்ட்ஸ் எழுதுறேன். ஸோ 5 6 7 இன்டூ 5 6 7. ஸோ 5 cross 5 5,5 5,6 5,7. ஸோ 5 வச்சு 5,5 5,6 5,7. அடுத்து 6 வச்சு 6,5 6,6 6,7. அடுத்து 7 வச்சு 7,5 7,6 7,7 7,5 7,6 7,7. ஸோ இப்போ நமக்கு A cross A, B cross B, C cross C மூணுமே கிடைச்சிருச்சு. A cross A நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். இன்டர்செக்ஷன் பண்ணா என்ன பண்ணோம்? காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுத போறோம். ஸோ இப்போ இதுல காமனா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா B cross B க்கும் C cross C க்கும் இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். B cross B இன்டர்செக்ஷன் C cross C. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுவோம்? காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுவோம். இப்போ இதுக்கும் காமனான எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 5,6 இருக்கு, இங்க 5,6 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 6,5 6,5 6,6 6,6 அப்புறம் 6 5,5. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் காமனா இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் இப்போ நமக்கு என்னென்ன வரும்னா 5,5 5,6 6,5 6,6. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா A cross A is equal to B cross B intersection C cross C. Okay. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபிஃப்த் ப்ராப்ளம்ல ABCD 4 செட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D இது வந்து A cross B இன்டர்செக்ஷன் C cross D க்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. A இன்டர்செக்ஷன் C ஏக்கும் சிக்கும் காமனா என்னென்ன இருக்கு? ஏக்கும் சிக்கும் காமனா 3 மட்டும்தான் இருக்கு. அப்போ 3 கிராஸ் B intersection D. B க்கும் D க்கும் காமனா 3யும் 5யும் இருக்கு. கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? 3,3 3,5. இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா
A cross B. A cross B ல என்ன வரும்? A ல எலிமெண்ட் 1 2 3 இருக்கு, B ல 2 3 5 இருக்கு. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 1 2 1 3 1 5 1 வச்சு 3 எலிமெண்ட் எழுது, அடுத்து 2 வச்சு 2 2 2 3 2 5 அதுக்கப்புறம் 3 வச்சு 3 2 3 3 3 2 3 3 3 5. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா C cross D. ஸோ சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 and 4, டியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 3 5. இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 3 1 3 3 3 5. அடுத்தது 4 1 4 3 4 5. அவ்வளோதான். ஸோ 3 வச்சு 3 எலிமெண்ட், 4 வச்சு 3 எலிமெண்ட். ஓகே, இப்போ இதுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். அதாவது A cross B intersection C cross D. A cross B intersection with C cross D. ஸோ இப்போ இதில் காமன் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 3 இருக்கு ரெண்டுத்துலையும், அண்ட் 3 5 இருக்கு. இது தவிர ரெண்டு எலிமெண்ட் இது ரெண்டுத்துக்கும் காமனாக இல்லை. ஸோ நமக்கு என்னென்ன இருக்குன்னா 3 3 அண்ட் 3 5. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட், A intersection C cross B intersection D, இது ரைட் ஹேண்ட் சைட் A cross B intersection C cross D. ஸோ இதுவும் சேமாக இருக்கா பாருங்க. ஸோ இங்கேயும் 3 3 3 5, இங்கேயும் 3 3 3 5. அப்போ LHS equal to RHS. left hand side equal to right hand side. Ends proved. Okay ba? Sixth problem. ஸோ சிக்ஸ்த் ப்ராப்ளம்ல டைரக்டாக போன சம்மில் கொடுத்துருக்காம செட் கொடுக்கல, நம்ம செட் என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏன்றது ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is X where X belongs to whole number. அப்போ ஒரு ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 1 2 3 அது எல்லாமே ஹோல் நம்பர். கரெக்டாக? ஸோ ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா X less than 2. அப்போ 0 1 2 எடுக்கலாமா அப்படின்னா 2 எடுக்கக்கூடாது. இங்கே கீழே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா 2 எடுத்துக்கணும், ஈக்குவல் டு கொடுக்கலனா 2 எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இங்கே ஈக்குவல் டு கொடுக்காததுனால 2 எடுத்துக்கூடாது. ஸோ ஹோல் நம்பர்னால இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1 2 எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு ரெண்டே எலிமெண்ட்ஸ் தான் 0 and 1. ஸோ இப்போ பி பார்த்தீங்கன்னா பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, X belongs to நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3. கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா X is 1 விட கிரேட்டராக இருக்குது. அப்போ 1 2 3 இதெல்லாம் வரும். 1 எடுத்துக்கணுமா அப்படின்னா கீழே ஈக்குவல் டு இல்லை, அப்போ 1 எடுக்கக்கூடாது. அப்போ 2 3 4 எடுக்கலாமான்னா 4 எடுத்துக்கலாம், ஏன்னா கீழே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அப்போ இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் 2 3 4. சி டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, சி இஸ் 3 5. ஓகேவா? இப்போ நமக்கு செட் தெரியும், ஏ என்ன பி என்ன சி என்னன்னு. இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ப்ராப்ளம் சிம்பிள் தான், ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போது ஏ என்னென்ன இருக்குது, நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சி பண்ண போகிறோம். ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 0 and 1. கரெக்டா? கிராஸ் பி யூனியன் சி. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது மட்டும் எழுதுவோம், யூனியன்னா எல்லாமே எழுதுவோம். அப்போ பி யூனியன் சி, பிக்கும் சிக்கும் என்னென்ன இருக்குன்னா 2 இருக்கு 3 இருக்கு 4 இருக்கு 5 இருக்கு. ஸோ 2 3 4 5. ஸோ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் 0 2 0 3 0 4 0 5. ஸோ 0 வச்சு 0 2 3 4 5. இப்போ 1 வச்சு எழுதணும் 1 2 1 3 1 4 1 5. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கமா போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைட் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் யூனியன் எடுக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியில் என்னென்ன வரும், ஏக்கும் பிக்கும் கிராஸ், அப்போ
0,2, 0,3, 0,4, அப்போ 1 வச்சு 1,2, 1,3, 1,4. ஸோ இது B cross A cross B யூனியன் A cross C. அப்போ அடுத்தது A cross C கண்டுபிடிப்போம். A cross C என்னென்ன இருக்கு? Aக்கும் Cக்கும் கரெக்டா? ஸோ அப்போ 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ நம்ம அடுத்தது யூனியன், இதுக்கும் யூனியன். அப்போ A cross B யூனியன் A cross C கரெக்டா? அப்போ இதுக்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுத போறோம். என்னென்ன இருக்கு? 0,2, 0,3, 0,4, 0,5, அதுக்கப்புறம் 1,2, 1,3, 1,4, 1,5 கரெக்டா? எல்லாத்தையுமே எழுதலாம். 0,2, 0,3, 0,4, 0,5, அதே மாதிரி 1,2, 1,3, 1,4, 1,5 கரெக்டா? ஸோ இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் A cross B யூனியன் Cக்கும் ரைட் ஹேண்ட் சைட் A cross B யூனியன் A cross C ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு கரெக்டா? 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. ஸோ LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, 6th ப்ராப்ளமோட செகண்ட் சப்டிவிஷன். அதே கொஸ்டின் தான், ஏபிசி அதே எலிமெண்ட் 0, 1, 2, 3, 4, 3, 5. இப்போ இங்கே போன சம்மில் யூனியன் பதில் இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ A cross B intersection C லெஃப்ட் ஹேண்ட் சைட் LHS. ஓகேவா? ஸோ A cross B intersection C. ஏல என்ன இருக்கு? ஏல வந்து நமக்கு 0 and 1 கரெக்டா? இது கூட cross B intersection C. இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்க எலிமெண்ட் மட்டும் எழுதுவோம். இப்போ பிக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் காமனாக 3 மட்டும்தான் இருக்கு. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து வெறும் 3 மட்டும்தான் கரெக்டா? அதில் நீங்கள் 3 போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண என்ன வரும்? 0,3 அண்ட் 1,3 ரெண்டே எலிமெண்ட் தான் கரெக்டா? அடுத்தது A cross B இன்டர்செக்ஷன் A cross C. A cross B என்னென்ன வந்துச்சு? 0,2, 0,3, 0,4, அடுத்தது 1,2, 1,3, 1,4 கரெக்டா? A cross B, A வச்சு B. அடுத்தது A cross C, ஏவும் சியும் ஏவும் சியும். அப்போ 0,3, அடுத்தது 0,5, 1,3, 1,5 ஓகேவா? ஸோ இந்த 1,5 ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதுவோம். இப்போ இது காமன் என்ன இருக்குன்னா 0,3யும் 1,3 இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் காமனாக இருக்கு. ஸோ 0,3, 1,3 கரெக்டா? ஸோ இது வந்து RHS ரைட் ஹேண்ட் சைட். ஸோ நமக்கு A cross B இன்டர்செக்ஷன் சியும் A cross B இன்டர்செக்ஷன் A cross சியும் சேமாக இருக்கு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. Hence proof. Okay. 7th problem. 7th problemல அகைன் போன ப்ராப்ளம் செட் அவங்க டிஃபைன் பண்ணல. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். A என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லெஸ் தேன் 8. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Bல என்னென்ன எலிமெண்ட்ஸ்னா Bல செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. 8க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னா 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ 2லேருந்து ஆரம்பிக்கும். 2, 3, 5, 7 கரெக்டா? ஸோ 2, 3, 5, 7. அடுத்தது சி.
C என்னன்னா set of even prime number. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க 2 is the only even prime number. வேற எந்த prime numberமே ஈவனா இருக்காது. எல்லா prime numbersமே ஆடா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கூட பாருங்க 3 5 7 இதுக்கு அடுத்தது 11 13 வரும். ஸோ எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஒன்லி ஈவன் prime வந்து 2 மட்டும்தான். ஸோ set of even prime number 2. ஸோ Cல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் 2 மட்டும்தான். இப்போ நம்ம ஏபிசி டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இது ஈஸி தானே, A intersection B கண்டுபிடிங்க. ஸோ A intersection Bல ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது எல்லாமே வரும். ஸோ ஏக்கும் பிக்கும் காமனா பார்த்தீங்கன்னா 2 3 5 7. இது கூட கிராஸ் சி, சி என்ன இருக்கு? ஸோ A intersection B இது கிராஸ் சி. சில வெறும் எலிமெண்ட் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருந்தது. சில வந்து 2 மட்டும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? 2, 2, 3, 2, 5, 2, 5, 7. Sorry, 7, 2. Correct? 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. So நம்ம எலிமெண்ட்ஸ் எழுதியாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர். ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ண போறோம்னா A cross C இன்டர்செக்ஷன் B cross C. ஸோ A cross C கண்டுபிடிச்சோம்னா ஏக்கும் சிக்கும் கிராஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா ஏக்கும் சிக்கும் 1, 2, 2, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 8. கரெக்டா? ஸோ அடுத்தது B cross C. ஸோ பிக்கும் சிக்கும் கிராஸ் பண்ணோம்னா பியில் என்னென்ன எலிமெண்ட்னா 2 3 5 7. ஸோ B cross C என்னென்ன வரும்னா 2, 2, Cல 2 மட்டும் இருக்கு. ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இப்போ இதுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணலாமா? ஸோ இதுக்கு காமன் என்ன இருக்கு? A cross C intersection B cross C. ஸோ காமன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேவா? ஸோ LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, 1.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் சொல்யூஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.